இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எடுத்தது. எப்பவுமே முன்கூட்டியே எல்லா வேலையும் முடிச்சுருவோம். ஆனால் என்னால் அன்றைக்கி சுத்தமாக எந்த வேலையும் செய்ய முடியல. வழக்கம் போல் அந்த கோல்டு எங்கேருந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. செம்ம கோல்டு. என்னென்னா மார்னிங்கே துணியை மட்டும் துவைச்சிட்டேன். துணி துவைக்கும் இன்னும் கோல்டு அதிகமாகிட்டு சுத்தம் முடியல. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி இதுக்கு மேலே இருந்தால் ஆகாது. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது வேறு சாப்பிட முடியல. சரின்னு பசி வேறு, மாத்திரை போடணும், ஒரு வழி இல்லை. சரி பால் மட்டும் குடிப்போன்ட்டு பால் மட்டும் ஆற்றி அதிலே மாத்திரையை போட்டுக்கிட்டேன். மாத்திரை போடும்போது தொண்டெல்லாம் அடைச்சிருச்சு. எனக்கு என்னென்னா சாதாரணமாக தலைவலிக்கு மாத்திரை போட்டால் கூட கேர் ஆகிடும். இது என்னோடய உடம்போட இப்படி தான் கண்டிஷனு. அதனாலே பெரும்பாலும் டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன். அன்றைக்கி அந்த டேப்லெட் எடுத்து 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளே போய் தூங்கிட்டு நான் எழுந்து பார்க்கும்போது மணி 5. அப்போ தான் பசங்களே வராங்க. அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் டியூஷனுக்குலாம் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் 7 மணிக்கு மேலே நிதானமாக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போயுமே வீடெல்லாம் பெருக்கி துடைக்கக்கூடாது. ஆனால் ஒரு வழியில் ஆப்ஷன் இல்லாதனால வீட்டெல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கு தட்டெல்லாம் தேய்ச்சிட்டு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு பார்த்தா மணி 10:30. அதில் என்ன ஒரே ஒரு பெனிஃபிட்னா அன்றைக்கி டின்னர் வேலை கிடையாது. வெளியே வாங்கிட்டு வர சொல்லி முடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாகுது நாளுக்கு நாளுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதனாலே நான் அடுத்த முறை டேப்லெட் எடுக்கிறது கூட யோசிக்கிறதா இருக்கும் ஒரு சில டைமில். அதுதான் பல முறை சொல்கிறது, நம்மளால் முடியலன்னா அந்த வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு செஞ்சு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோன்னா நமக்காக யாரும் செய்ய மாட்டாங்க. எப்போயுமே நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கிறோம். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ எப்போயுமே நிதானமாக வேலை செய்வோம் அப்படின்ற பாடத்தை நிறைய வாட்டி கற்றுக்கிட்டேன் நான் இதில் இருந்து.